அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். 6வது அத்தியாயத்துல ரிஷபதேவன் எப்படி தன்னுடைய சரீரத்தை விட்டார், எப்படி மோட்சத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 7வது அத்தியாயத்துல பரதனுடைய விருத்தாந்தத்தை பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத சப்தமோத்யாயः. ஸ்ரீ சுக உவாச்ச. भरदस्तु महाभागवतो यदा भगवत अवनितल परिपालनाय संचिन्तितः तद् अनुशासनपरः पञ्चजनीं विश्वरूपदुहितरम् उपयेमे तस्यामुहवा आत्मजान् कार्ष्ण्येन अनुरूपान् आत्मनः पञ्चजनयामास भूतादिः इव भूतसूक्ष्माणि सुमतिं राष्ट्रभृतं सुदर्शनम् आवरणं धूम्रकेतुम् इति अजनाभं नामयेदत्वर्षं भारतम् इति यथारभ्य व्यपतिशन्ति स बहुविन्महीपतिः पितृपितामहवद् उर्वत्सलतया शेषे कर्मणि वर्तमानाः प्रजाः स्वधर्मम् अनुवर्तमानः पर्यपालयत् ईजे च भगवन्तम् यज्ञक्रतुरूपम् क्रतुभिः उच्चावचैः श्रद्धया आहृत अग्निहोत्र दश पूर्णमास चातुर्मास्य पशुसोमानाम् प्रकृति विकृतिभिः अनुशवनं चादुर्होत्र विधिना संप्रसरत्सु नानायागेषु विरचिताङ्गक्रियेषु अपूर्वं यत्तत् क्रियाफलं धर्माख्यं परे ब्रह्मणि यज्ञपुरुषे सर्वदेवतालिङ्गानां मन्त्राणाम् अर्थनियामकतया साक्षात्कर्तरि परदेवतायां भगवती वासुदेव एव भावयमान आत्मने पुण्यभृतित कषायः हविषुः अध्वर्युभिः गृह्यमानेषु स यजमानः यज्ञभाजो देवांस्तान् पुरुषावयवेषु अभ्यजायत् एवं कर्म विशुद्ध्या विशुद्ध सत्त्वस्य अंतर्हृदय आकाश शरीरे ब्रह्मणि भगवती वासुदेवे महापुरुष रूपोपलक्षणे श्रीवत्स कौस्तुभवनमाल हरिधर गत आदिभिः उपलक्षिते निज पुरुष हृल्लिखितेन आत्मनि पुरुष रूपेण विरोचमान उच्चैस्तरां भक्तिः अनुदिनं एधमानरया अजायत एवं वर्ष अयुत सहस्र पर्यन्त अवसित कर्म निर्वाणावसरः अभिभुज्यमानं स्वतनयेभ्यो रिक्तं पितृपैतामहं यथाधायं विभज्य स्वयं सकल सम्पन्निकेतात् स्वनिकेतात् पुलहाश्रमं प्रवौराज यत्र हवाव भगवान् हरिः अद्यापि तत्रत्यानां निजजनानां वात्सल्येन सन्निधाप्यत इच्छारूपेण यत्र आश्रमपदानि उभयतो नाभिभिः दृशचक्रैः चक्रनदी नाम सरित्रवरा सर्वतः पवित्रीकरोति तस्मिन् वाव किल स एकलः पुलहाश्रमोपवने विविध कुसुम किसलय तुलसिका अम्बुभिः कंदमूलफल उपहारैश्च समीहमानो भगवत आराधनं विविक्त उपरत विषयाभिलाष उपभृतोपशमः परां निवृत्तिम् अवाप तयेतम् अविरत पुरुष परिचर्यया भगवती प्रवर्धमान अनुरागभर धृत हृदय शैथिल्यः प्रहर्ष वेगेन आत्मनि उद्विद्यमान रोम पुलक कुलक औत्कण्ठ्य प्रवृत्त प्रणय बाष्प निरुद्ध अवलोकनयन एवं
நிஜ ரமண அருண சரணாரவிந்த அனுத்யான பரிசித பக்தி யோகேன பரிப்ளுத பரமாக்லாத கம்பீர ஹிருதய ஹ்ரத அவகாட திஷனக தாம் அபிக்ரியமானாம் பகவத் சபர்யாம் ந சஸ்மர இத்தம் திருத பகவத் விரத ஐணேயாஜினவாசச அனுசவன அபிஷேக ஆத்ர கபிஷ குடில ஜட்டா கலாபேன ச விரோச்சமானக சூர்யச்ச பகவந்தம் ஹிரண்மயம் புருஷம் உஜ்ஜிகானே சூரியமண்டலே அப்யுபதிஷ்டன்னே ஏதத் உஹோவாச்ச பரோ ரஜக சவிதுர்ஜாதவேதக தேவஸ்ய பர்கோ மனசேதம் ஜஜான சுரேதசா அதக புனராவிஸ்ய சஷ்டே ஹம்சம் கிருத்ராணம் நிருஷத்ருங்கிராம் இமக இதி ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் பஞ்சமஸ்கந்தே பரதச்சரிதே பகவத் பரிச்சர்யாயாம் சப்தமோத்யாயः. ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரே நமக ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஸ்ரீ சுகர் சொல்றார், மகாபாகவதனாகிய பரதன் இப்படி தன்னுடைய தந்தையாகிய ரிஷபதேவனால் பூமண்டலத்தை எல்லாம் ஆளும்படி நியமிக்கப்பட்டதால அப்படியே அதை அவர் சொன்னபடியே பாதுகாத்து கொண்டு வரும்போது விஸ்வரூபனுடைய பொண்ணான பஞ்சஜனி அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். தாமச அகங்காரம் பூத சூஷ்மங்களை படைப்பது போல பரதன் தன் பாரியையான பஞ்சஜனியிடத்தில் எல்லா விதத்திலும் தனக்கு நிகரான சுமதி, ராஷ்டிரபிருத், சுதர்சனன், ஆவரணன், தூம்ரகேது என்னும் பெயரையுடைய 5 புதல்வர்களை பெற்றெடுத்தான். முன்பு அஜனாபம் என்னும் பெயருடைய இந்த வருஷத்தை இந்த பரத மன்னவன் ஆட்சி தொடங்கியது முதல் பாரத வருஷம் என்று அதை சொல்கிறார்கள். எல்லாம் அறிந்த அந்த பரதன் தான் தர்மத்திலே நிலை நின்று தனது வர்ணாசிரமங்களுக்கு உரிய தர்மங்களை தவறாமல் நடத்துகின்ற பிரஜைகளை தன்னுடைய தந்தை, பாட்டன் இவர்களைப் போல மிகுந்த அன்போடு பாதுகாத்து கொண்டு வந்தான். அவன் அக்னிஹோத்திரம், தர்ச பூர்ணமாசம், சாதுர்மாசியம், பசுசோமம் என்ற பல வகையான யாகங்களால் ஸ்ரத்தையோடு பகவானை ஆராதனை செய்து வந்தான். 3 காலங்களிலும் சாதுர்ஹோத்திர விதியின்படி அங்கங்களோடு கூடின பல வகையான யாகங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதன் பயனாக தர்மம் என்றும் அபூர்வம் என்றும் வழங்கி வருகிற யாகாதி கர்மங்களின் பலன்களை எல்லாம் சமஸ்த தேவதைகளின் அடையாளங்களும் அமைந்த மந்திரங்களின் பொருளான இந்திராதி தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக இருப்பதால் சர்வத்தையும் சாட்சாத்கரிப்பவனும் யஜ்ஞ புருஷன், வாசுதேவன், பரபிரம்மம் என்றும் சொல்லப்படுகின்ற பரதேவதையான பகவானுடைய அனுகிரகமே என்று பாவித்து அந்த பாவத்தினால் தனது வல்லமையால் ராகாதி தோஷங்கள் எல்லாம் தொலையப்பட்டு அத்வர்யுக்குள் ஹோமத்தின் பொருட்டு புரோடாசம் முதலிய ஹவிசுக்களை கையில் தயாராக எடுத்துக்கொள்ளும் பொழுது யாக ஹவிர் பாகத்திற்கு உரிய தேவதைகளான இந்திரன் முதலியவர்களை அந்த பரமபுருஷனுடைய அவயவங்களிலே தியானம் செய்தான். இப்படி புனித கர்மாவினால் பரிசுத்தமான மனதை உடைய அந்த பரத மன்னவனுக்கு இதயத்தின் உள்ளே இருக்கின்ற ஆகாசத்தை சரீரமாக உடையவனும் அளவில்லாத ஸ்வரூப குணங்களை உடையவனும் ஷாட்குண்ய பூர்ணனும் சர்வாந்தராத்மாவும் மகா புருஷன் என்பதை அறிவிக்கும் அடையாளங்களான ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், வனமாலை, சக்கரம், சங்கம், கதை, கத்தி இவையெல்லாம் கூடியவனும் தன் பக்தர்களுடைய ஹிருதயத்தில் எழுதப்பட்டதை போல அசையாமல் இருப்பவனும் தன் மனதில் தோன்றுகின்றவனுமாகிய அந்த பரம புருஷனிடத்தில் க்ஷணந்தோறும் வளர்கின்ற வேகத்தை உடைய மேலான பக்தி அவனுக்கு உண்டானது.
இவ்வாறு அநேக 1000 ஆண்டுகள் கழிந்த பின்பு கடைசியில் கர்ம பந்தம் நேரப்பெற்று தான் அனுபவித்து வருவதும் தந்தை பாட்டன் முதலிய பரம்பரையான தனத்தை புதல்வர்களுக்கு கிரமப்படி பங்கிட்டு கொடுத்து சமஸ்த சம்பத்துக்களும் நிறைந்த தன் கிரகத்திலிருந்து புறப்பட்டு புலக முனிவருடைய ஆசிரமமான ஹரிக்ஷேத்திரம் என்னும் இடத்திற்கு போனான். அங்கே ஷாட்குண்ய பூர்ணனான அந்த சர்வேஸ்வரன் தன் பக்தர்களிடத்தில் உண்டான அன்பின் காரணத்தினால் அவர்கள் விரும்பியபடி உருவங்களை கொண்டு சன்னிதானம் செய்கின்றான். சக்கரநதி என்னும் பெயரை உடைய ஒரு நதி அந்த ஆசிரமங்களை எல்லாம் புனிதமாக்குகிறது. அந்த புலகாசிரமத்திற்கு அருகில் உள்ள ஒரு வனத்தில் அந்த ராஜன் பல வகையான புஷ்பங்கள், தளிர்கள், துளசி ஜலம் இவைகளாலும் கிழங்கு, வேர், பழம் ஆகியவைகளோடும் பகவானை ஆராதனை செய்து பரிசுத்தமான ஆகாரத்தை உண்டு கொண்டு சப்தாதி விஷயங்களில் பற்றுதல் இல்லாமல் இந்திரிய நிகிரகம் கைகூடப்பட்டு ஆனந்த ரூபமான பரம பக்தி உண்டாக பெற்றான். இப்படி பரம புருஷனுக்கு விடாமல் நடத்தி கொண்டு வருகின்ற ஆராதனத்தினால் பகவானிடத்தில் நாள்தோறும் வளர்கின்ற அன்பின் மிகுதியினால் மனம் உருகி உடம்பெல்லாம் மயிர்கூச்சம் ஏற்பட்டு மிகுந்த அன்பினால் ஆனந்த நீர் பெருகி அதனால் கண் பார்வையே மறைந்து தன் அன்பனான பகவானுடைய திருவடி தாமரைகளினுடைய தியானத்தினால் பக்தி யோகம் தலையெடுக்கப்பட்டு அந்த பக்தி தடாகத்திலே தான் மூழ்கி பரமானந்தமாகின்ற அந்த பெரும் மடுவிலே ஆழ்ந்த மதி உடையவனாகி தினந்தோறும் நடத்துகிற அந்த பகவானுடைய பூஜையையும் கூட மறந்தே விட்டான். இவ்வாறு பகவத் ஆராதன ரூபமான பல விரதங்களை அனுஷ்டிக்கின்றவனும் பாந்தோலை உடுத்தி இருப்பவனும் 3 காலங்களிலும் ஸ்நானம் செய்வதால் நனைந்து பழுப்பு நிறமாக மாறி வளைந்த ஜடாமுடியுடன் கூடிய அந்த ராஜன் சூரியோதய காலத்திலே சூரிய மண்டலத்தின் இடையில் இருக்கும் பொன்னிறமுடைய அந்த புண்டரீகாட்சனை சூரிய காயத்ரி மந்திரத்தினால் ஸ்துதி செய்தான். தனது சங்கல்ப ரூப ஞானத்தினால் சேதன அச்சேதன ரூபமான இந்த ஜகத்தை எல்லாம் உண்டாக்கி அதில் தனக்கு சரீரமாகிய இந்த ஜீவன் மூலமாகவும் நேராகவும் உள்ளே புகுந்து கொண்டு ஜீவன் சப்தாதி விஷயங்களை அனுபவிக்க விரும்பி அவற்றை கொண்டு விஷய சுகத்தை விரும்பும் ஜீவராசிகள் அனுபவிக்கும் போது பக்கத்தில் இருந்து கொண்டு மனிதர்களின் புத்திகளினுடைய போக்கை பார்த்து கொண்டிருக்கும் தன்மையுடைய அந்த சாட்சியான பரம புருஷனுடைய தேஜோமயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை நான் சரணமடைகிறேன், அந்த தேஜோமயமான வடிவத்தை தியானம் செய்கிறேன் என்று சொல்லி வணங்கினான் என்று சொல்லி இந்த 7வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 8வது அத்தியாயத்துல அந்த பரத மன்னவன் மான்குட்டியை ரட்சிக்க முயன்று கடைசியில் மானாக பிறக்கிறத பத்தி சொல்றார். அத அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.